அனைவருக்கும் வணக்கம். நாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படுற முதல் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, முதல்ல என்சிஇஆர்டி புத்தகங்களை படிங்க. என்சிஇஆர்டி புத்தகங்களை எதுக்காக படிக்க சொல்கிறாங்க? அந்த சப்ஜெக்ட் குறித்தான ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ என்சிஇஆர்டி புத்தகங்கள் மட்டும் படித்தா நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. நாம் ஸ்டாண்டர்ட் புத்தகங்களை படிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த என்சிஇஆர்டி புத்தகங்கள். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் இருக்குது. அத்தனை புத்தகங்களையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மலைப்பு ஏற்படுத்தும். இவ்வளோ புத்தகங்களை படிக்கிறதா, அதுவும் ஒரு மனசோர்வு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த சோர்வு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். நான் பரவாயில்ல யூடியூப்பில் நிறைய வீடியோஸ், என் வீடியோஸ்ன்றதுல எல்லா வீடியோஸ்லையும் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், இந்த புத்தகத்தை என்சிஇஆர்டி புத்தகங்களை படித்தே ஆகணுமா, ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் புத்தகங்களுக்கு போகலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பரவலாக இருக்கும். உங்களுக்கு கூட அந்த கேள்வி இருக்கலாம், எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. ஸோ இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் வந்து NCERT நோட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. சொல்ல போனால் இந்த அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸுக்கு நான் யாருன்னே தெரியாது, என்னெல்லாம் அவங்க பார்த்துட்டு கூட மாட்டாங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் யூஸுக்காக நான் வாங்கினேன். ஸோ என்சிஇஆர்டி புத்தகங்களை 6ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கக்கூடிய என்சிஇஆர்டி புத்தகங்களை என்னால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்ஸ் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன்ஸ் அது, அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி தொகுப்பாக இருக்கும் 6ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கக்கூடிய புத்தகங்களை தொகுத்து வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் வாங்கினேன். அது வந்து நான் எக்கனாமிக்காக வாங்கினேன். இது வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் இருக்குது, என்சிஇஆர்டி கண்டென்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புத்தகங்கள் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. என்சிஇஆர்டி புத்தகங்களை தாண்டி நிறைய முக்கியமான கண்டென்ட் வந்து இந்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் வந்தாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புத்தகங்கள் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய புத்தகங்கள் வந்து என்ரிச்சாக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் வந்து இது தொகுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரே புத்தகத்தில் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? 6ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கக்கூடிய புத்தகம் பாருங்கள், இவ்வளோ சைஸ் தான். மொத்தமே இதோடைய பக்கங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மொத்தமாக வந்து ஒரு 200 பக்கம் தான். 200 பக்கம் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது இருக்கக்கூடிய எல்லா பாலிட்டி புத்தகத்துலேயும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். இது வந்து பாலிட்டிக்கு. அதன் பிறகு வந்து இது வந்து இந்தியன் ஜியாகிரபிக்காக ஒரு புத்தகம். இதுலேயும் அதே மாதிரி எல்லாம் கவர் ஆகியிருக்கு. இது கொஞ்சம் ஒரு பெரிய புத்தகம் தான். இது வந்து ஒரு 380 இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதன் பிறகு இந்தியன் எக்கனாமி பாருங்கள், ரொம்ப சின்ன புத்தகம். இது வந்து மொத்தமே வந்து ஒரு 100 பேஜஸ் தான் இருக்குது. மொத்தமே வந்து ஒரு 100 பேஜஸ் தான். நான் வந்து மொத்தமாக ஒரு பண்டிலாக ஒன்று வாங்கினேன். மொத்தமாக வாங்கும்போது மொத்தம் வந்து ஒரு 5 புத்தகம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருந்தோம். ஜெனரல் சயின்ஸு, அதன் பிறகு வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, இது எல்லாமே சேர்த்து ஒரு பண்டிலாக இருந்தது. ஸோ நான் பண்டிலாக வாங்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பாலிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா பாலிட்டி உங்களுக்கு புத்தகம் தனியாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஒரு புத்தகம் மாதிரி இல்லாமல் நோட்ஸ் மாதிரி இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தா நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. இது இல்லாமல் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புத்தகங்களை கண்டிப்பாக படித்து ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு கைடு தான் வந்து இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 மந்த்லி நீங்கள் என்சிஇஆர்டி புத்தகங்களை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஏன் நம்ம பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா, யூபிஎஸ்சியில் சில நேரங்களில் எளிமையான கேள்விகளை கேட்டுருவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை போய் தேடி படிப்போம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எளிமையாக சில கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியாமல் போயிட்டா எப்படி? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான பேசிக்ஸை நம்ம முதல்ல படிக்கணும். ஸோ என்சிஇஆர்டி புத்தகங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. மொத்தமே வந்து ஒரு 800 தான் ஆச்சு இந்த புத்தகம் நான் வாங்குறதுக்கு. ஒரு 800 ரூபாயில் நீங்கள் எல்லா புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிடலாம். இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்களே வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். தனித்தனியாகவும் கிடைக்கும், இது மாதிரி பண்டிலாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா ஆஃபர்லேயும் இது புத்தகங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்களே தேடி கண்டுபிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. ஒரு புத்தகத்தை சர்ச் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? ஸோ இதுவும் ஒரு டாஸ்க்காக நினச்சி இதை பர்ச்சேஸ் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கிறது வந்து 2 மாதம் ஆகுது. 2 மாதமாக நான் உங்களுக்கு நான் ரெஃபரே பண்ணல. ஏன்னா முதல்ல நம்ம படிப்போம், படிச்சுட்டு இது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் 2 மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு இதை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த புத்தகத்தை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அமேசான்லேயே ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட்லேயே ஆகட்டும், அந்த ரிவ்யூஸ்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 1-2 ரிவ்யூஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட 1-2 தகவல்கள் வந்து தவறாக இருந்தது. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எனக்கு நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ 1-2 தகவல்கள் வந்து இதில் தவறாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தையே வந்து மொத்தமாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறது வந்து நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் புத்தகங்கள்லேயே வந்து நிறைய தவறுகள் இருக்குது. அதுக்காக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் புத்தகங்களே வந்து நம்ம
படிக்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. NCERT புத்தகங்களை அத்தனை புத்தகங்களை வாங்கி அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு பதிலாக இது எனக்கு காம்பேக்டாக இருந்தது. எங்கேயாவது நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நான் வந்து ஜாகிரஃபி படிக்கணும் அப்படின்னு நினச்சினா எனக்கு ஒரே புத்தகம் தான். அதே போல் எக்கனாமி படிக்கணும் எனக்கு ஒரே புத்தகம் தான். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதே நான் வந்து NCERT புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னா ஒரு 6 புத்தகங்களை நான் கையில் எடுத்துகிட்டு போகணும். நான் ஏதாவது இப்போ சென்னைக்கு போகிறேன், இல்லை எங்கேயாவது நான் பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு புத்தகத்தை நான் எடுத்து பஸ்ஸில் உட்காந்துட்டேன்னா நான் போகும்போது அப்படியே சும்மா படிச்சுட்டே போவேன். இதே ஒரு 4-5 புத்தகங்களை என்னால் கேரி பண்ணிட்டு போக முடியுமா? முடியாது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே சமயத்தில் ஒவ்வொரு முறையும் என்னால் ஒரு ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை போய் என்னால் அதை வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் அந்த ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த சப்ஜெக்ட் குறித்தான ஒரு எலாபரேட்டான ஒரு நாலேஜ் வரணுன்றதுக்காக தான். அந்த சப்ஜெக்டை இன்னும் நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் புத்தகங்களை படிக்கணும். ஆனால் அதிகப்படியான டேட்டாஸ்லாம் நமக்கு இந்த புத்தகங்கள் தான் கிடைக்கும். இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ எனக்கு இது ஒரு ரிவிஷன் மாதிரியான விஷயங்களுக்கு எனக்கு இந்த புத்தகங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எது தோணுதோ அதை படிங்க. NCERT புத்தகங்கள் வாங்கினா NCERT புத்தகங்கள் படிங்க. இல்லை இந்த அரிகண்டுடைய இந்த நோட்ஸ் வாங்கி படிக்கணும்னா நோட்ஸ் வாங்கி படிங்க. இல்லை நான் ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள்லாம் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த புத்தகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்லிட்டேன். நன்றி.